Hello friends, welcome back to POPPINS. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ்டர் செஃப்பில் மணிகண்டன் அப்படிங்கிறவங்க அர்ச்சனை தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம செவந்தி பூவோட இதழ்களை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த செவந்தி பூவோட கலர் ப்ளஸ் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ செவ்வந்தியை வேக வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். இது கூடவே கொஞ்சமா அகார் அகார் சேர்த்துக்கலாம். அகார் அகார் நல்லா கரையட்டும். இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ரெடி பண்ணி வச்ச பாலை தேங்காய் மூடி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்காக நான் 2 தேங்காய் தொட்டி எடுத்திருக்கேன். இந்த தொட்டியோட பேலன்சிங்காக ஒரு பவுல் வச்சு அது மேலே வச்சுக்கலாம். நடுவில் அவங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாம் அதுக்கு பதிலாக தக்காளி யூஸ் பண்ணலாம். ஒரு பிக்கை தக்காளியில் இப்படி குத்திட்டு இது போல் குத்திட்டு நான் அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 hour நல்லா சூடு ஆறட்டும்.
அடுத்து அவங்க பிளேட் பண்ணுறதுக்கு சுகரில் ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பவுலை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா கரைஞ்சு கேரமலைஸ் ஆகும். நம்ம பவுலுக்கு கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் பலூனில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண கேரமலை இதில் போர் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்து நாம் இதை டீமோல்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பழம்பொரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். ½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சுகர் பவுடர், 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சர்க்கிள் சைஸில் கட் பண்ணி வச்ச பனானாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பழத்தை பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடேறினதும் பனானாவை சேர்த்துடலாம். இதை 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சுகர் பவுல் சூப்பராக செட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பலூனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம இதை டீமோல்ட் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான சுகர் பவுல் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை பிளேட் பண்ணிடலாம். அதே கேரமலில் அவங்க சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் வச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் மூடியும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பழம்பொரியை சேர்த்துக்கலாம்.